guys, welcome to Exams Daily. இந்த வீடியோல அளபடை அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த சீரீஸ்ல நம்ம நிறைய இலக்கணங்கள் பார்த்திருக்கோம். சோ அந்த வகையில இப்ப நம்ம பார்க்க போறது அளபடை அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். அளபடை அப்படின்றது பேசிக்கா நீண்டு ஒலித்தல் அப்படின்னு அர்த்தம். அளபடையோடைய பொருள் என்னன்னு கேட்டாங்கன்னா மறக்காம எழுதிருங்க. அளபடைனா நீண்டு ஒலித்தல் அப்படின்றது பொருள். நீண்டு ஒலிக்கும் அப்படின்றது பொருள். சோ இது எதை பொறுத்து வருது? உயிரெழுத்து நீண்டு ஒழிச்சுச்சுன்னா அது உயிரளபடை, மெய்யெழுத்து நீண்டு ஒழிச்சுச்சுன்னா அது ஒற்றளபடை அப்படின்ற கேட்டகிரியில இதை ஒரு ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஓகேவா? சோ அளபடைன்றத உயிரளபடை ஒற்றளபடைன்னு ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அளபடை எத்தனை வகைப்படும்னா ரெண்டு. இதே இது உயிரளபடை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா மூணு வகைப்படும். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா செய்யுளிசை அளபடை, செகண்ட் ஒன்னு இன்னிசை அளபடை, தேர்ட் ஒன்னு சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா மூன்று வகைகள்ல உயிரளபடை இருக்கும். உயிரளபடைனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு செய்யுளின் ஓசைக்காக என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நெடிலெழுத்துக்கு அப்புறமா அதோட குடிலெழுத்து நீண்டு ஒலிக்கும். அதுதான் செய்யுளிசை அளபடை அப்படின்னு அர்த்தம். ஒரு செய்யுள்ள ஓசை குறையும் போது அதோட நெடிலெழுத்துக்கள் நீண்டு ஒலிக்கும். எப்படி அப்படின்னா அந்த நெடிலெழுத்துக்கள் பக்கத்துல அதோட குறிலெழுத்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா உயிரளபடை அப்படின்றது நோட் பண்ணிக்கோங்க. உயிரெழுத்துக்கள் அளவெடுப்பது உயிரளபடை. இதுல செய்யுளிசை அளபடை அப்படின்றது இப்போ ஓ ஓதல், உரா அர், படா இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ மோஸ்ட்லி செய்யுளிசை அளபடைனா ஆ அளபெடுத்து வரும். இதுக்கு இன்னொரு பெயர் இசை நிறை அளபடை. செய்யுள்ள இசை குறையும் போது அதை நிறைவு செய்வதற்காக ஒரு எழுத்து நீண்டு ஒலிப்பது, அதுதான் என்னது செய்யுளிசை அளபடை. இந்த செய்யுளிசை அளபடைன்றது மொழி முதல்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓ ஓதல், மொழி இடையில வரும் உரா அர், மொழிக்கு கடைசியில வரும் படா அ. இது எல்லாமே செய்யுளிசை அளபடைக்கான எடுத்துக்காட்டு. அடுத்து இன்னிசை அளபடைனா ஒரு செய்யுள்ள ஓசை குறையாமல் இருக்கும் போதும் அதோட இனிமையான ஓசைக்காக ஒரு எழுத்து அளபெடுத்து வருவது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஊ அளபெடுத்து வரும். இங்க பாத்தீங்கன்னா கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே, எடுப்பதுவும் எல்லாமலை தூ, அது பக்கத்துல அதோட குறிலான ஊ அளபெடுத்து வந்திருக்கு. இதுதான் இன்னிசை அளபடை. சொல்லிசை அளபடைனா இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ரொம்ப ஈஸி. ஈ அளபெடுத்து வந்துச்சுன்னா அது சொல்லிசை அளபடை. ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக மாறும். இப்ப விருப்பம் அப்படின்னு இருக்குன்னா அதை விரும்பி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரிதான். இப்போ நசை அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குன்னா அதை நசையி அப்படின்னு சொல்றதுதான் சொல்லிசை அளபடை. ஒரு பெயர் சொல்ல எச்ச சொல்லாக மாத்தக்கூடியது சொல்லிசை அளபடை அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஈ அளபெடுத்து வரும். செய்யுளிசைனா ஆ வரும், இன்னிசைனா ஊ வரும், அடுத்து சொல்லிசைனா ஈ வரும். எல்லா இடங்கள்லயுமே ஈ வருமானா கண்டிப்பா எல்லா இடங்கள்லயுமே ஈ வந்தா அது சொல்லிசை அளபடை. ஆனா ஆவும் ஊ மட்டும் கொஞ்சம் நம்ம நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோல நம்ம இதுவரைக்கும் உயிரளபடை பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஒற்றளபடை. எப்படி ஒரு நெடிலை அடுத்து குறில் அளபெடுத்து வருவது உயிரளபடைன்னு சொன்னோமோ, ஒற்றளபடைனா இரண்டு மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இரண்டு மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது ஒற்றளபடை. இப்போ எங்கிறைவன் இங்கு ரெண்டு தடவை வந்திருக்கா, எங்கிலங்கினான் அது அக்கு ரெண்டு தடவை வந்திருக்கு. ஓகே, சோ எத்தனை எழுத்துக்கள் வரும்? எல்லாமே ரெண்டு தடவை வருமானா கிடையாது. ஒரு 10 எழுத்துக்கள் இருக்கு. அந்த 10 எழுத்துக்கள் மட்டும்தான் அடிக்கடி வரும். இங்கு, இஞ்சு, இன்னு. இது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஞஞன நமன, நம்மளுடைய மெல்லின எழுத்துக்களான ஞஞன நமனவை போட்டுருங்க. அடுத்து இடையின எழுத்துக்கள் என்னது? யரல வளல. இதுல இந்த சிறப்பா இருக்கக்கூடிய இந்த ரெண்டை மட்டும் எடுத்துருங்க. இந்த ரா இந்த லாவை மட்டும் எடுத்துருங்க. பேலன்ஸ் இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு, ஈ, இல்லு, இவ்வு, இல்லு. இதுதான் நம்மளுடைய ஒற்றளபடையில அளபெடுக்கக்கூடிய மெய் எழுத்துக்கள். எத்தனை மெய் எழுத்துக்கள்? 10 பிளஸ் இதோட ஆயுத எழுத்தும் சேரும் 11. மெய் எழுத்துக்கள் மட்டும் கேட்டாங்கன்னா 10,
அதோட ஒரு ஆயுத எழுத்தும் ஒற்றளபடையில அளபெடுக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஒற்றளபடை அப்படின்றது, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோல அளபடை பத்தின கான்செப்ட் பார்த்தோம். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேறொரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ guys, தேங்க்யூ so much, bye.